டோஃபு கீமா மட்டருக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, இவ்வளவு போட்டு அது பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. வெங்காயம் லேசாக ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிடுச்சா இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்ந்து ஒரு 1 மினிட் அந்த வாசனை வந்து அந்த ஒரு பச்சை ஸ்மெல் அந்த இஞ்சி பூண்டில் உள்ளது போகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. செகண்ட்ஸ் இதை வதக்கிடலாம். இப்போ இதில் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு உள்ள டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இதில் நிறைய தக்காளி இருக்கா, ஸோ அதனால் அந்த லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சுகர் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வந்து பேலன்ஸ்டாக கொடுக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ரோட்டீனுக்கு டோஃபு தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு தான். ஓகே, ஸோ டோஃபு இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு நினைப்பீங்க, நீங்கள் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டிஷ்ஷுக்கு இந்த துருவக்கூடியது இருக்குல்ல, இதில் வந்து நம்மளோட டோஃபுவை வந்து கிரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவன் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். நீங்கள் க்ரம்பிள் கூட பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட டோஃபு எல்லாத்தையுமே துருவியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணதில் நம்மளோட தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட துருவி வச்சுருக்கோம்ல பன்னீர், அந்த பன்னீரை பன்னீர்னு சொல்கிறேன் பாருங்கள், டோஃபு. நீங்கள் இதுக்கு பதில் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். டோஃபுவை இந்த மசாலாவில் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளோட டோஃபு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து கிரேவி மாதிரி வர்றதுக்கு நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கடையில் நம்ம இதில் வந்து மட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விட போகிறேன். இப்போ நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சாச்சு. நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்கார்ப்ரேட் ஆகி நல்ல திக்காகவும் ஆயாச்சு. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வறுத்த ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கீரை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாமே சேர்த்து இதை கலந்து விட்டுறலாம். லாஸ்ட் இந்த 3 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும்போது உங்களோட எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே அதோட ஃப்ளேவரே அப்படியே என்ஹான்ஸ் ஆகிடும். ஜீரா தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி கீரை இதை வந்து நீங்கள் கடைசி ஆட் பண்ணணும். ஸோ கொத்தமல்லி கீரை எல்லாருமே கார்னிஷ்க்கு ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம கார்னிஷுக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1 மினிட் முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து அது ஒரு 1 மினிட் கொதிக்கும்போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவருமே உள்ளே இறங்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன டிப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட டோஃபு கீமா மட்டர் ரெடி. நான் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமாக ஃபைனல் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து சப்பாத்தி ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும், புலாவ் அதுக்கு கூடமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ டோஃபு வந்து யூஸ்வலாக கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டோஃபு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் பசங்க கூட சாப்பிடுவாங்க.